ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி மகா சிவராத்திரி, ரொம்ப விசேஷமான புண்ணியமான நாள். இந்த மகா சிவராத்திரியோட சிறப்புகள் பற்றியும் சிவபெருமானோட மகத்துவங்கள் பற்றியும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாதத்தில் வரும் ஒவ்வொரு வளர்பிற தேய்பிற திரையோதசியில், அதாவது 13ஆம் நாளில் பிரதோஷம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளில் சிவாலயங்களில் சிறப்பான பிரதோஷ வழிபாடு நடத்தப்படுகிறது. அது மாதிரி தான் மாதம் தேய்பிற பிரதோஷம் ஆன மறுநாள் சதுர்தசி தினத்தன்று, அதாவது பௌர்ணமி கழிந்து 14ஆம் நாள் மாத சிவராத்திரி அனுசரிக்கப்படுகிறது. இந்த மாத சிவராத்திரியில் பக்தர்கள் ஒன்று கூடி ஆலயங்களில் திருவாசகம், தேவாரம் இப்படிப்பட்ட புனித நூல்களை பாராயணம் செய்து சிவபெருமானை மகிழ்விப்பதை நாம் காண முடியும். இப்படி வருடத்தில் 12 சிவராத்திரிகள் நிகழ்ந்தாலும் மாசி மாதத்தில் வர சிவராத்திரியை மகா சிவராத்திரியாக நாம் கொண்டாடுறோம். சிவனுக்கு உரிய விரத நாட்களில் மிகவும் சிறப்பும் சக்தி வாய்ந்ததும் மகா சிவராத்திரி. சிவராத்திரி பற்றி புராணங்கள் கூறுற சில கதைகளை நம்ம பார்க்கலாம். ஒரு சமயம் அமுதத்தை வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது முதலாவதாக ஆலகால விஷம் உற்பத்தியானது. அந்த விஷம் எல்லா திசைகளிலும் பரவ ஆரம்பிச்சுடுத்து. அதிலிருந்து தப்பித்து கொள்ள வழி தெரியாத தேவர்களும் அகில லோகவாசிகளும் கைலையில் தவம் செய்து கொண்டிருந்த சதாசிவனை சரணடைந்தார்கள். அவர்கள் எல்லோரும் தேவர்களுக்கும் தேவனாகிய மகாதேவனை துதித்து தங்களை காத்து ரட்சிக்கும்படி வேண்டினர். சிவபெருமான் எப்பொழுதும் அனைத்து ஜீவராசிகளிடமும் உதார குணம் கொண்டவராவார். எல்லா இடங்களிலும் பரவிக்கொண்டிருந்த விஷத்தால் ஜீவராசிகள் பெருந்துன்பத்திற்கு ஆளாகியிருப்பதைக் கண்டு மிகவும் இரக்கம் கொண்டார். சிவபெருமான் தன் மனைவி உமாதேவியிடம் இப்படி கூறுகிறாராம். என்ன சொல்கிறாங்கிறத பாகவதத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை இங்கே நான் கோட் பண்ணுறேன். இதில் ஸ்க்ரீன்லேயும் நம்ம பார்க்கலாம். அதை ஆசாம் பிராண பரிப்சூனாம் விதேயம் அபயம் ஹிமே ஏதாவான்ஹி பிரபோரர்த்தோ யத் தீன பரிபாலனம். பகவான் எவ்வளோ கருணை பாருங்கோ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதரவையும் பாதுகாப்பையும் அளிப்பது எனது கடமையாகும். தனது ஆதரவின் கீழ் இருப்பவன் துன்புற்ற நிலையில் இருக்கும்போது அவனை காப்பாற்றுவது சந்தேகமின்றி எஜமானது கடமையாகும். எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்ற அந்த விஷத்தை அவரே குடிக்கப் போவதாக தன் மனைவி பவானியிடம் உரைத்துவிட்டு அவள் அனுமதியுடன் அதை தன் உள்ளங்கையில் ஏந்தி குடித்தாராம். எம்பெருமான் பிரளய காலத்து அக்னியைப் போல் எரியும் கொடிய விஷத்தை பானம் செய்யும் தருணத்தில் விஷம் கண்டத்தருகே வந்ததும் தேவர்கள் அலறினர். அவர்கள் மகாதேவனிடம் அவ்விஷத்தை கண்டத்திலேயே தாங்கிக் கொள்ளுமாறு வேண்டினர். ஏனென்றால் அண்ட சராச்சரங்களும் அவருள் அடக்கம்தானே. அவ்விஷம் அவர் உடலினுள் சென்றால் அகில லோகங்களும் அழிந்து போகும் என்று பயந்து அவரை துதித்தனர். அந்த சமயம் அருகில் அமர்ந்திருந்த அகிலாண்டேஸ்வரியான உமாதேவி தனது திருக்கரத்தால் சிவபெருமானின் கண்டத்தை மெதுவாக தடவி சற்று அழுத்த விஷம் கண்டத்திலேயே தங்கியது. அவள் திருக்கரம் பட்டவுடன் நஞ்சும் அமுதமாகி பெருமானின் கண்டத்தில் நீலமணி போல் தங்கியது. எம்பெருமான் திருநீலகண்டர் ஆனார். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய தொடங்கிய நாள் தசமி, அதாவது 10ஆம் நாள். விடம், அதாவது விஷம் தோன்றிய நாள் அடுத்த ஏகாதசி. அன்று இரவு சிவபெருமான் விஷத்தை உண்டு தேவர்களை காத்தார். மறுநாள் துவாதசி அன்று திருப்பி எல்லாரும் தேவர்கள்லாம் சென்று பார்க்கடலை கடைந்து அமுதம் பெற்று மகிழ்ச்சி அடைந்தனர். இப்படி அனைத்து ஜீவராசிகளையும் ரட்சித்து காத்து அருளிய தேவதேவனான மகாதேவனை மறுநாள் திரையோதசி அன்று சகல பிரபஞ்சமும் பிரம்மதேவர், நாராயணன் உட்பட அனைவரும் கொண்டாடினர். சிவபெருமானுக்கு ஆசுதோஷி என்ற பெயர் உண்டு. அப்படின்னா விரைவில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர். இப்படி பிரபஞ்சம் அனைத்தும் சிவனை கொண்டாட அவர் உடனே மகிழ்ச்சி அடைந்து திரையோதசி அன்று சந்தியா காலத்தில், அதாவது பிரதோஷ காலம், அதுதான் நந்தியின் கொம்புகளுக்கிடையே
ஆனந்த தாண்டவம் ஆடினார். இதற்கு சந்தியா தாண்டவம்னு ஒரு பெயர் உண்டு. இந்த பிரதோஷ காலங்கிறது அதனால தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுறது. நாமும் இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானை நந்தியன் பெருமான் கொம்புகளுக்கு இடையே தரிசிப்பது மிகவும் விசேஷமானதாகும். இப்படி உயிர்களை காத்து கொடுத்து சிவபெருமான் தன்னுடைய பரத்துவ நிலையை, அதாவது சுப்ரீமசியை உலகுக்கு காட்டி கொடுத்தபடியால் அம்பிகை என்ன பண்ணுறான்னா, அடுத்த நாள் சதுர்தசி 14வது நாள் அன்னைக்கு உஷத் காலம் தொடங்கி ஏர்லி மார்னிங்லேருந்து பகல் இரவு முழுதும் கண் விழித்து சிவபெருமானை பூஜித்து வழிபட்டாள் என்று சொல்லப்படுகிறது. இதுவே மகா சிவராத்திரியாக நாம் இந்த வழிபாட்டை இன்று வரை தொடர்ந்து செய்து வருகிறோம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் சிவபெருமான் முதலாக லிங்கோத்பவராக ஆதி அந்தம் இல்லாத உருவில் காட்சி அளித்த நாள். இந்த சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து அன்று சந்தியா காலத்திலிருந்து சிவாலயங்களில் நடக்கும் 4 கால பூஜைகளிலும் நாம் கலந்து கொண்டு பக்தியுடன் சிவனை வழிபட்டால் நிச்சயமாக முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். மானிடர்கள் மட்டுமல்லாமல் மற்ற ஜீவராசிகளும் சிவனை வழிபட்டு மோட்சம் அடைந்ததாக புராண கதைகள் உரைக்கின்றன. எறும்பு, நாரை, புலி, சிலந்தி, யானை, எலி போன்றவைகள் சிவபூஜையால் மோட்சம் அடைந்துள்ளன. இப்போ நாம் இறைவனின் திருவிளையாடல்களில் நாரைக்கு முக்தி கொடுத்த லீலையை பார்க்கலாம். பாண்டிய நாட்டில் வைகை ஆற்றிற்கு தெற்கே ஒரு அழகிய தாமரை குளம் இருந்தது. அந்த குளத்தில் வசித்த ஒரு நாரை அங்கு இருக்கும் மீன்களை பிடித்து உண்டு வாழ்ந்தது. ஒரு சமயம் அந்த ஊரில் மழை இல்லாமல் போனதால் குளம் வற்றி இருந்தது. குளத்தில் தண்ணீர் வற்றி போனதால் நாரைக்கு மீன் சாப்பிட கிடைக்காமல் தவித்து வேறு இடங்களுக்கு சென்று திரிந்தது. ஒரு காட்டில் சிவனடியார்கள் தங்கியிருந்த இடத்தின் பக்கத்தில் ஒரு தடாகம் இருந்ததை கவனித்தது. தடாகத்தை சுற்றிலும் படித்துறையும் அமைந்திருந்தது. மரங்கள் நிறைந்து இருந்தன. அந்த இடத்துலையே அது தங்கி வாழ்ந்தது. அந்த குளத்தில் உள்ள மீன்கள் முனிவர்கள் மீது விளையாடின. அதை பார்த்த நாரை இந்த மீன்களை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிட்டு பட்னி கடந்தது. அங்கே ஒரு முனிவர் கூட்டங்கள் நடுவில் ஒரு சத்தியங்கிற முனிவர் மதுரையோட பெருமைகளையும் சொக்கநாதரோட திருவிளையாடல்களையும் விரிவாக எடுத்து கூறிக்கொண்டு இருந்தார். அதை கேட்ட நாரைக்கு மனமாற்றம் ஏற்பட்டது. அதற்கு சொக்கநாதரை எப்படியாவது வழிபட வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்தது. அதனால் அது காட்டை விட்டு மதுரைக்கு சென்றது. மதுரையை அடைந்த நாரை பொற்றாமரை குளத்தில் நீராடி சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையையும் வழிபட்டது. 15 நாட்கள் வழிபட்டு சைவமாக எதையும் சாப்பிடாமல் இருந்த நாரைக்கு 16ஆம் நாள் சோதனை காத்திருந்தது. அந்த நாரைக்கு அன்றைக்கி என்றைக்கும் இல்லாமல் அந்த குளத்தில் மீன்கள் துள்ளுவதை பார்த்த உடனே அதை கொத்தி சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்துடுத்தான். இது பகவானோட திருவிளையாடல் தான். அந்த நாரையை சோதித்து பார்க்கணுன்னு அவர் நினைக்கிறார். ஆனாலும் அந்த ஒரு நிமிஷம் அதுக்கு சபலம் ஏற்பட்டாலும் உடனே அது மனது மாறி அதற்கு சொக்கநாத தரிசனமே முக்கியம்னு தனக்கு மீன் தேவையில்லை என்று எண்ணி மனம் மாறி சொக்கநாதரை பக்தியாக வழிபட்டது. அதன் பக்தியை மெச்சி சிவபெருமான் நாரைக்கு காட்சி கொடுத்தாராம். இறைவன் நாரையை உன் வேண்டுதல் என்ன என்று கேட்டார். அதற்கு நாரை இந்த பிறவியை விட்டு நீங்கி சிவலோகத்தில் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வேண்டியது. அந்த நாரை பொற்றாமரை குளத்தில் மீன்களோ பிற உயிரினங்களோ வசிக்கக்கூடாது என்றும் சிவபெருமானை வேண்டிக் கொண்டது. ஏனென்றால் அங்கு வசிக்கும் உயிரினங்களை பிடித்து சாப்பிட்டால் பாவம் வரும் என்று கூறியது. சிவபெருமான் அதன் வேண்டுதலை நிறைவேற்றினார். அன்று முதல் பொற்றாமரை குளத்தில் மீன்களோ அல்லது வேறு உயிரினங்களோ வசிப்பதில்லை. நாரையும் உடனே ஒரு சிவகணமாக மாறி சிவலோகத்தை அடைந்தது. இப்படி சிவபெருமான் நாரைக்கு முக்தி கொடுத்தார். ஆசுதோஷியான சிவபெருமான் அவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர். நாம் அவரை மனதார பிரார்த்தனை செய்து வழிபட்டோம் என்றால் அவர் நம்மை என்றும் ரட்சித்து அருள் புரிவார். திருமூலரோட மந்திரமே இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதி தானே. அதாவது
தீய வினைகள் செய்யும் பாவிகள் சிவசிவ என சொல்ல மாட்டார்கள். சிவசிவ என சிவனுடைய நாமத்தை சொன்னால் நாம் செய்த பாவங்கள் போய்விடும். சிவசிவ என சொல்லிட மனிதர்களும் தேவர்கள் ஆகலாம். சிவசிவ என சிவன் நாமத்தை சொன்னால் சிவப்பேறு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.